ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, செய்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராவின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்தவர்களும் அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. இதில் ஜோதிடத்தில் சொல்ல இயலாத ஒன்று இருக்கிறதா என்றால் இல்லை என்பதே அடியனின் தாழ்மையான கருத்து. ஏனென்று கேட்டால் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியும் என்பதற்கு எக்கச்சக்கமான எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. ஆனால் ஒரு ஜோதிடர் எல்லா தகவலையும் சொல்ல முடியுமா என்று பார்க்கும் பொழுது அதற்கு தேவையான அனுபவம், அறிவும் இருக்கும் பட்சத்தில் அது சாத்தியமே என்று மனதிற்கப்படுகிறது. இந்த திருமணம் இப்படித்தான் நடக்கும் என்று எழுத படிக்க தெரியாத, மணலில் எழுதி கல்வியை கற்றுக்கொண்ட மிகவும் முதிய வயதில் உள்ள ஜோதிடர்கள் சொல்லி அப்படியே நடந்திருக்கிறது. ஏன் நம் வயதில் உள்ள ஜோதிடர்கள் கூட சில நேரத்தில் 60 வயது, 55 வயதுக்கு மேல் 60 வயதுக்கு உட்பட்ட ஜோதிடர்கள் இந்த விபத்து இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி அப்படியே நடந்திருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும் அளவுக்கு கடவுள் நமக்கு ஆயுளை தரவில்லை என்பதுதான் மேலும் ஒரு பலகீனமான தகவலாக மனதிற்கப்படுகிறது. மற்றபடி ஒரு ஜாதகத்தை பார்த்து கொண்டு அந்த ஜாதகர் எப்படிப்பட்டவர் என்பது சார்ந்த தகவலை அனைத்தையும் சொல்லிவிட முடியும். அதற்கு போதுமான அளவுக்கு அனுபவமும் அறிவும் தேவை. அதற்கடுத்து ஜோதிடத்தை கிரகங்களாக பார்ப்போமானால் இது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிபடும். அது ஒரு கல்வியாக பார்ப்போமானால் அது சற்று வரையறைக்கு உட்பட்ட சூழ்நிலையை தந்து சில சிக்கல்களையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர் இப்படிப்பட்ட பணிகள் இருப்பார், இந்த பணி இவருக்கு சுலபமாக இருக்கும் அல்லது கடினமாக இருக்கும் என்பது போன்ற தகவலை சுலபமாக அடையாளப்படுத்தி கிரகங்கள் நமக்கு காட்டிவிடுகிறது என்பதுதான் மேலும் தகவல். கடந்த சில காணொளிகளாக அரசு பணி யாருக்கு கிடைக்கும் என்ற தலைப்பில் சில காணொளிகள் போட்டும். அதில் லக்கினத்துக்கு 10க்குரியவனும் செவ்வாயும், 10க்குரியவனும் சூரியனும், லக்கினத்துக்கு 6க்குரியவனும் சனியும், இந்த மூவருக்கும் குருவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில், லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அரசு பணி என்பது சுலபமாக கிடைக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இதில் சூரியனோ செவ்வாயோ திட்படம் வாங்கி வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மேலாண்மை தகுதியில் உள்ள அரசு பணியில் இருக்கிறார்கள். சனி சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் கீழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் இன்று 5/10/1967 பிறந்த ஜாதகம். 5/10/1967 பிறந்த ஜாதகம். காலை 5 மணிக்கு ஜனனம். லக்கினத்தில் சூரியன், கன்னிய லக்கணம். லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சந்திரன், புதன், கேது. 3வது இடத்தில் செவ்வாய். 7வது இடத்தில் சனி வக்கரம். 8வது இடத்தில் ராகு. 12வது இடத்தில் குரு சுக்கிரன். இவர் ஒரு இராணுவத்தில் பணியாற்றி மேல்நிலையில் பணிபுரிந்த ஒரு இராணுவ அதிகாரியினுடைய ஜாதகம் இது. இந்த ஜாதகரை எனக்கு கல்வி கற்கும் காலங்களிலிருந்தே, அதாவது பால்ய காலத்திலிருந்தே, சுமார் இவர் 8வது 9வது படிக்க இருந்த காலத்திலிருந்து இவர் எனக்கு நன்றாக அடையாளம் தெரியும். இவர் 1981ஆம் ஆண்டு இராணுவத்தில் கடைநிலை ஊழியராக இவர் பணியில் சேர்ந்தார். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சியோடு சேர்ந்து கல்வியின் மீதும் அதீத ஈடுபாடு அக்கறையும் கொண்டதால் இவர் வெளியேறும் பொழுது, இராணுவத்துறையை விட்டு வெளியேறும் பொழுது இவர் ஒரு பச்சை நிற இங்கியில் கையெழுத்து போடும் அளவுக்கு ஒரு ஹெச்எட்ஆர் ஆஃபீஸராக அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டாலியனுக்கு
தலைமை தகுதியை பெறும் தகுதியுள்ள நிலையோடு இவர் ஒரு ஓய்வு பெற்றார் என்பது நடைமுறையில் நேரடியாக பார்த்த விஷயம். சரி, இங்கு ஒரு ஜாதகத்தில் நல்ல அரசு பணி வேண்டும் என்றால் அதற்கு லக்கணத்துக்கு 5க்குரியவனும் 10க்குரியவனும் சம்பந்தப்பட வேண்டும். அதாவது காலபுருஷனுக்கு 5க்குரியவனும் காலபுருஷனுக்கு 10க்குரியவனும் சம்பந்தப்பட வேண்டும். அதாவது சூரியனும் சனியும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்திலோ அல்லது ஒருவருக்கொருவர் கேந்திரத்திலோ அல்லது இருவரும் சேர்ந்து சனியனுடைய வீடான மகர கும்பம் அல்லது சூரியனுடைய வீடான சிம்ம வீடு அல்லது சூரியனுடைய உச்சம் பெறக்கூடிய வீடான மேசத்திலோ அல்லது சனி உச்சம் பெறக்கூடிய துலாத்திலோ அமைய பெற்றிருப்பவர்கள் இவர்கள் ஆகச்சிறந்த அரசு அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிற ஜாதகம் நிறைய ஜாதகத்தை பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துக்குரியம் என்று சொல்லும் பொழுது அது 3ஆம் இடம் விருச்சிகமாகவோ அல்லது மேசமாகவோ அமையும் பட்சத்தில் அவர்களுக்கு மேசம் அல்லது விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் அந்த செவ்வாய்க்கு கேந்திரத்தில் குரு சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வலுவான அரசு அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெறுகிறார்கள். இந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் சூரியன், லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் சனி ஆக ஒருவருக்கொருவர் காலபுருஷனுக்கு 5, 10க்குரியவர்கள் தொடர்பு பெற்றதால் இவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மத்திய அரசு பணியாளனாக பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். அதற்கு அடுத்தது லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், அதாவது விருச்சிகத்தில் செவ்வாய் என்பது மிக வலுவான ஒரு ஜாதகம். அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சந்திரன், புதன், கேது என்பது ஒரு அற்புதமான அமைப்பு. காரணம் என்னவென்று கேட்டால் இந்த லக்கணாதிபதி லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறான். இந்த 2க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது தனது ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்திலிருந்து லக்கணத்துக்கு 7க்குரியவனோடு சம்பந்தப்பட்டு வலுவான சூழ்நிலை அமைந்தது மேலும் ஒரு தகவல். சரி, இந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் தான் நின்ற நட்சத்திரத்தினுடைய சாரபலத்தை கொண்டு எவ்வாறு பலம் பெற்றிருக்கிறது என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். லக்கணம் உத்தராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து குறைந்த பாகை பெற்றிருக்கிறது லக்கண புள்ளி. ஆக சூரியன் லக்கணத்திலேயே இருக்கிறது. சூரியன் அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து லக்கணத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது சூரியன். ஆக அதுவும் சிறப்பான சூழ்நிலையை தந்துள்ளது. சந்திரன் சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்தது. சந்திரனுக்கு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் லக்கணத்துக்கு 2வது இடத்தில் தன்னுடைய வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றது. அதற்கடுத்தது செவ்வாய் கேட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்தது. ஆனால் செவ்வாய் இங்கு லக்கணத்துக்கு 2ஆம் இடத்திலிருந்து லக்னாதிபதியாகவும் லக்கணத்துக்கு 10க்குரியவனாகவும் அமைந்து யோகத்தை பெற்றது என்பதுதான் இங்கு மேலும் சிறப்பான ஒரு தகவல். அதற்கடுத்து புதன் சுவாதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அமர்ந்தது. ஆக புதன் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்தது மட்டுமல்லாமல் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருந்து ராகுனுடைய நேரடி தொடர்பில் இருந்தது என்பது தான் இங்கு விசேஷமான ஒரு அமைப்பு. அதற்கு அடுத்தது குரு மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. ஏற்கனவே நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். மகத்தில் சிம்மத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அவர் ஏதாவது ஒரு விதத்தில் பிரபலமானவனாகவோ அல்லது செல்வாக்குள்ளவர்களாகவோ அல்லது அவருடைய குடும்பத்தில் யாராவது ஒரு ஆகச்சிறந்த செல்வாக்கு உள்ளவராகவோ இருக்கக்கூடிய அமைப்போடு அந்த குடும்பத்தில் இருப்பவரின் ஜாதகத்தில் மட்டும்தான் மகத்தில் கிரகம் இருக்கிறது என்பது நடைமுறையில் நிறைய பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் மகத்தில் 2 கிரகம் இருக்கிறது. அந்த மகத்துக்கு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 11ஆம் பார்வையாக குருவையும் சுக்கிரனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நிலையில் நிறுத்தி மேலும் வலுவான சூழ்நிலை தந்தது. அடுத்து சனி உத்திரட்டாதி நட்சத்திரம் காலபுருஷ லக்கணத்துக்கு 10, 11க்குரியவன் 12இல் அமைந்தது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவன் சுயசாரம் வாங்கி சூரியனுடைய நேரடி தொடர்பை பெற்றது என்பது மிக வலுவான சூழ்நிலையில் அமைந்தது. அதே சமயத்தில் ராகு அசுபதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்தது. கேது சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்தது. ராகு கேதுவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தது. கேது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை பெற்றது. ஆக ராகு கேதுவனுடைய நட்சத்திரத்தை பெற்று கேதுவுக்கு கேந்திரத்தில் அமர்ந்தது அல்லது 7இல் அமர்ந்தது சிறப்பு. கேது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை பெற்று செவ்வாய்க்கு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் தனக்கு 2வது வீட்டில் வலுவான சூழ்நிலையில் இருக்கிறது. அதே சமயத்தில் கேதுவுக்கு வீடு கொடுத்தும் அவனுக்கு 11ஆம் இடத்தில் இருந்தது, வலுவான சூழ்நிலை தந்தது என்பதுதான் இங்கு மேலும் தகவல்கள். ஒரு ஜாதகத்தில்
செவ்வாய் சந்திரன் ஒருவருக்கொருவர் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அவர் ஏதாவது உருவத்தில் போதை பழக்கத்திலும் இருக்கிறார் என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, சந்திரன் சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் கேட்டை நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து கேட்டை நட்சத்திரத்தை தந்த புதனோடு சந்திரன் சேர்ந்து அங்கு தொடர்பு பெற்று இவர் கௌரவமான குடிகாரராக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இராணுவத்தில் இவருக்கு என்பது தனியாக இவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கோட்டாவிலிருந்து இன்று வரை அதை வாங்கி பயன்படுத்தி வருகிறார். அதே சமயத்தில் இவர் போதையிலிருந்து எங்கேயும் அங்கு கிடந்தார் என்பது ஒரு சூழ்நிலையை இவர் இதுவரையிலும் கேள்விப்படவில்லை என்பது அவர்களுடைய நண்பர்கள் மூலமோ அவர் மூலமோ அதே சமயத்தில் நேரடி தொடர்பும் இருக்கிறதால் இவர் ஒரு குடிகாரன் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்பது நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் குரு சுக்கிரன் ஒன்றாக சேருவது என்பது வாழ்நாள் முழுவதுமே யோகத்தை தந்து விடுகிறது. சந்திரன் புதன் ஒன்றாக சேருவது என்பது அதீத புத்திசாலித்தனமாகவும் கெட்டிக்காரனாகவும் அமையப்பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் பாருங்கள், லக்கினத்துக்கு 7வது இடத்தில் சனி திக்பலம் வாங்கி வலுவாக தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து இவருடைய பணியை மேலும் சிறப்பாக செய்வதற்கு சனி வக்கர சனி மேலும் யோகத்தை தந்தது என்பதுதான் இங்கு விசேஷமான ஒரு தகவல். ஆக மேசம் விருச்சிகத்தில் ஒரு கிரகம் இருந்து சூரியனும் சனியும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் அமர்ந்து மக நட்சத்திரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அமையும் பட்சத்தில் இவர்கள் வலுவான மத்திய அரசு பணியாளராக இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் தாண்டி சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் ராகுவனுடைய தொடர்பை பெற்றிருந்தாலும் அவர்கள் எதிரியின் மீது அபரிமிதமான வெறி கொண்டவர்களாக நிறைய ஜாதகங்கள் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இங்கு சந்திரனுக்கு 7இல் ராகு குருவனுடைய பார்வை பெற்றதாக என்பதுதான் இங்கு விசேஷமான தகவல். ஆக ஒவ்வொரு ஜாதகம் நமக்கு ஒவ்வொரு தகவலை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு ஒவ்வொரு புது தகவலை சொல்லிக்கொண்டிருக்கிறது. நாம் தேடிக்கொண்டிருப்போமானால் நமக்கு வாழ்நாள் முழுவதும் தகவல்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் மாற்ற கருத்தில்லை. அதே சமயத்தில் தற்போது வலைதளத்தில் வரக்கூடிய ஜோதிடர்களுடைய காணொளிகள், ஜோதிட குருமார்களுடைய காணொளிகள் இவை அனைத்தும் எந்த இலக்கணத்திற்கு எந்த கிரகங்கள் எவ்வாறு பயனளிக்கிறது என்பது சார்ந்த தகவல் இங்கே அதிகமாக நடைமுறையில் காட்டவில்லை என்பதுதான் இங்கு விசேஷமான தகவல். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, காற்று வீட்டில் அதிக கிரகமும் நெருப்பு வீட்டில் அதிக கிரகம் அமைந்திருக்கிறது. ஆக நெருப்பு வீடும் காற்று வீடும் வலுவாக அமையும் பட்சத்தில் இவர் மிகப்பெரிய தரமான நாட்டை காக்கக்கூடிய இராணுவத் துறையில் வளம் வந்தார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, காற்று வீடு மிதுனம், துலாம், கும்பம் இந்த வீட்டுக்குரிய கிரகம் இந்த 3இல் பார்க்கும் பொழுது இதில் வலுவான காற்று வீட்டில் 2வது வீட்டில் சந்திரனும் புதனும் கேதுவும் அமைந்து மிகப்பெரிய யோகத்தை தந்தது. அதே சமயத்தில் நெருப்பு வீட்டில் ராகுவும் குருவும் சுக்கிரனும் அமைந்து மேலும் வலுவான சூழ்நிலை தந்தது. அதற்கடுத்தது நீர் வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்றது என்பது இதுவும் நெருப்பு கிரகம் என்பதுதான் விசேஷமான தகவல். அதே சமயத்தில் சனியும் இங்கு வக்கிரம் பெற்று அவர்களுடைய பணியை சீரும் சிறப்புமாக செய்வதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணியது என்பதுதான் தகவல். ஆக மத்திய அரசு பணியில் இருக்கும் ஜாதகத்தை எவ்வாறு அடையாளம் காணுவது என்ற ஜோதிட மாணவர்களுக்கான பதிவுகளில் இன்னும் இராணுவம் சம்பந்தப்பட்ட பணி மற்றும் ரயில்வே துறையில் சம்பந்தப்பட்ட பணி மற்றும் தொலைத்தொடர்பு துறையில் சம்பந்தப்பட்ட பணி என்று பார்க்கும் பொழுது மத்திய அரசு துறையில் பணியாற்றும் ஜாதகங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. என்னோடு பின்தொடருங்கள். காலப்போக்கில் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இந்த ஜாதகம் இதற்காகத்தான் வந்திருக்கிறது, இவர் இந்த பணியில் தான் ஜீவனம் செய்வார், இப்படித்தான் திருமணம் செய்து கொள்வார் என்பது சார்ந்த அனைத்து தகவலையும் ஒவ்வொரு காணொலிகளாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். தங்கமான் மழுவோடேந்தி தன்முதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை இன்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.